கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் முதல் 5 வசனத்திலிருந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துவாராக. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்தில் ஒரு முக்கியமான பிரிவுகளை குறித்து நாம் அறிந்திருக்க வேண்டும். முதல் 12 அதிகாரங்களும் அப்போஸ்தலனாகிய பேதுருவை தலைமையாக கொண்டு எழுதப்பட்ட காரியம். 13ஆம் அதிகாரத்திலிருந்து 28ஆம் அதிகாரம் வரைக்கும் இருக்கிற பகுதிக்குள்ள அப்போஸ்தலனாகிய பவுலை தலைமையாக கொண்டு நடந்த ஊழியங்களின் காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இதுவரைக்கும் நாம் பார்த்த பகுதி பேதுருவை தலைமையாக கொண்டிருந்த காலம். இப்பொழுது அப்படியே சூழல்கள் மாறுகிறது. பவுலுடைய தலைமையிலே ஊழியங்கள் நடைபெற்றதை குறித்து லூக்கா இந்த புஸ்தகத்திலே எழுதியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த 13ஆம் அதிகாரத்தில் ஒரு திருச்சபையை குறித்து நாம் படிக்கிறோம். அந்த திருச்சபை மிகவும் முக்கியமான ஒரு திருச்சபை. ஏற்கனவே தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட திருச்சபை என்கிற தலைப்பிலே ஒரு செய்தியை நான் பேசியிருக்கிறேன். அது இந்த திருச்சபையை குறித்து தான். ஒருவேளை உங்களுக்கு அந்த செய்தியை நீங்கள் திரும்பவும் கேட்பீர்களானால் உங்களுக்கு இன்னமும் அது ஆசீர்வாதமாக இருக்கும். திருச்சபை என்றால் எப்படி இருக்க வேண்டும்? இன்றைக்கு எல்லா டெனாமினேஷன்லையும் பலவிதமான பிரிவுகளுக்கு மத்தியில சபை இப்படி இருக்க வேண்டும் என்று பல காரியங்கள் போதிக்கப்படுகிறது. உலகத்துல 40,000 டெனாமினேஷன் இருக்குதாம். எவ்வளவு டெனாமினேஷன்? 40,000 டெனாமினேஷன் இருக்குது. அது இல்லாம புதுசு புதுசா வந்துகிட்டே இருக்கு. இப்ப 40,000 டெனாமினேஷன் என்னதான் சொல்றாங்கன்னா, நாங்க தான் சரி அப்படிங்கிறாங்க. சரியா? இப்ப நமக்கு ஒரு ஐடியா இருக்கும் சபைனா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனா பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக அனுப்பி அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட இந்த தேவனுடைய சபை எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் இல்லையா? அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா வேதத்துல 2 திருச்சபை மிகவும் முக்கியமானது. ஒன்று எருசலேமிலே ஆதியாக உருவான அந்த திருச்சபை. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் அந்த திருச்சபையினுடைய செயல்பாடுகளை பார்க்கிறோம். அடுத்தது மிக முக்கியமான இடத்தை, முக்கியமான ஒரு பங்கை வகிக்கிற சபை அந்தியோகியா திருச்சபை. என்ன திருச்சபை? அந்தியோகியா திருச்சபை. இந்த அந்தியோகியா திருச்சபையில் இருந்துதான் அப்போஸ்தலனாகிய பவுல் 3 மிஷனரி பிரயாணங்களை செய்தார். அந்தியோகியாவிலிருந்து புறப்பட்டு அவர் திரும்பவும் அந்தியோகியாவுக்கே வந்துவார். அப்படி அந்தியோகியாவிலிருந்து ஒவ்வொரு முறை 3 மிஷனரி பயணங்கள் தான் இந்த 13ஆம் அதிகாரத்திலிருந்து 22ஆம் அதிகாரம் வரைக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த 13ல இருந்து 28க்குள்ள பவுலை மையமாக கொண்டு எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்தது இந்த 13ஆம் அதிகாரத்திலிருந்து 22ஆம் அதிகாரத்துக்குள்ள நான் சொல்றேன், என்ன குறிச்சு வச்சுக்கோங்க. 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வரைக்கும் பவுலின் முதலாவது மிஷனரி பயணம். பவுலுடைய முதலாவது மிஷனரி பயணம். இப்போ நான் ஒரு மேப் போட்டிருக்கேன் பாருங்க. நீங்க அதுல பாத்தீங்கன்னா அவருடைய அந்த மிஷனரி பயணம் கோடுகளாக போடப்பட்டிருக்கிறது. ப்ளூல அவர் போன பகுதி. அவர் திரும்பி என்ன பண்றாருன்னா அந்த சிவப்பு கோடு வழியாக திரும்பி அந்தியோகியாங்கிற இடத்துக்கே வந்துடுறார். ஓகேவா? அது ஒரு கடற்கரை பட்டணம். அப்போ 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் அதிகாரம் 28வது வசனம் வரைக்கும் பவுல் அப்போஸ்தலன் மிஷனரி, அவருடைய மிஷனரி பிரயாணம், முதலாவது மிஷனரி பயணம் என்ன செய்யப்பட்டிருக்குது? எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்ததா 15ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வரைக்கும் 2வது மிஷனரி பயணம் எழுதப்பட்டிருக்கிறது. இப்பொழுது ஒரு படம் போட்டிருக்குது பாருங்க. இந்த படத்துல கொஞ்சம் அவருடைய தொலை தூரத்துக்கு அவர் பிரயாணப்பட்டு திரும்பி வந்திருப்பார் இந்த 2வது மிஷனரி பயணத்துல. இது 15ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற பகுதிக்குள்ள. அடுத்த 3வது 18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து
21ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற பகுதிக்குள்ள இருந்து மூன்றாவது ஒரு மிஷனரி பயணம். இதுக்கும் இங்க ஒரு படம் நான் போட்டிருக்கிறேன். அந்தியோகியாவிலிருந்து அவருடைய பயணம் ஆரம்பித்து பல ஐரோப்பிய நாடுகளுக்கு வழியாக போய் திரும்ப அவர் எருசலேமுக்கு வந்து சேருவதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து அதாவது 22ஆம் அதிகாரத்திலிருந்து 28ஆம் அதிகாரம் வரைக்கும் என்ன எழுதியிருக்குது அப்படின்னு கேட்டா, எருசலேமிலிருந்து ரோமாபுரிக்கு பவுல் கொண்டு செல்லப்பட்டான், விசாரணை கைதியாக கொண்டு செல்லப்பட்டான். அந்த சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கு. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுலுடைய மிஷனரி பயணங்களிலே 3 மிஷனரி பயணங்கள் இந்த 13ஆம் அதிகாரத்திலிருந்து 22ஆம் அதிகாரத்திற்குள்ளாக எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மிஷனரி பயணத்திலையும் பார்த்தீங்கன்னா பல பட்டணங்களை அவர் சந்தித்தார். முதல் பயணத்தில் மட்டும் 16 பட்டணங்களை அவர் சந்தித்தார். இரண்டாவது பயணத்தில் அதிகபட்சமாக 22 பட்டணங்கள் அவர் சுவிசேஷம் அறிவிப்பதற்காக கடந்து போனார். மூன்றாவது பயணத்தில் 18 பட்டணங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அதை குறித்து பின்னாட்களை நம்ம படிப்போம். அப்போ இந்த அந்தியோகியா அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்த திருச்சபை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு திருச்சபை. சரியா? அப்போ இன்றைக்கு ஒரு சபை எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒரு கேள்வியை நாம் எழுப்புவோமானால் இந்த அந்தியோகியா திருச்சபை தான் நமக்கு மாதிரியாக இருக்க வேண்டும். சரியா? நமக்கான மாதிரி எங்கதான் இருக்குது? இந்த அந்தியோகியா திருச்சபை தான். அப்போ இந்த 13ஆம் அதிகாரத்துல முதல் 5 வசனத்துல இந்த பன்முக கலாச்சாரம் கொண்ட மிஷனரி திருச்சபை எப்படி இருந்தது, எப்படி செயல்பட்டது என்பதை நாம் கவனத்தில் கொண்டு அதை நம்முடைய திருச்சபையிலே நாம் அதை செயல்படுத்துவோமானால் நாமும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு திருச்சபையாக காணப்பட முடியும். அல்லேலூயா. அது ரொம்ப முக்கியம். பாருங்க, நான் சொன்னேன் ஏற்கனவே 40,000 சபை பிரிவுகள் இருக்கிறது. ஒவ்வொரு சபைக்கு பிரிவுக்கு பின்னாலேயும் ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான சபைகள் இருக்கலாம். அப்போ உலகம் எங்கிலும் ஒரு பெரிய திரள் கூட்ட சபைகள் என்ன செய்யுதுன்னா பல விதத்திலையும் போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு மாதிரியான திருச்சபை என்பது இந்த அந்தியோகியா திருச்சபை. இந்த அந்தியோகியா திருச்சபை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஐரோப்பா தேசங்களுக்கு சுவிசேஷம் போயிருக்காரு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்முடைய தேசத்திற்கு 17வது 18வது 19வது நூற்றாண்டுகளில் மிஷனரிகளாக வந்தவர்கள் எல்லாரும் ஐரோப்பியர்கள் தான். அப்ப அந்த ஐரோப்பியர்கள் சுவிசேஷத்தை சுமந்து வருவதற்கு காரணமாக இருந்தது என்னன்னா முதல் நூற்றாண்டிலே இந்த திருச்சபை தான். அவங்க இந்த திருச்சபை சரியான விதத்தில் சுவிசேஷத்தை கொண்டு போனதுனால தான், அவர்கள் பொறுப்பை உணர்ந்து செயல்பட்டதுனால தான் ஐரோப்பாவுக்கு சுவிசேஷம் போச்சு. ஐரோப்பாவுக்கு சுவிசேஷம் போனதுனால தான் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு நமக்கு மிஷனரிகள் வந்தார்கள். நமக்கு என்ன செஞ்சாங்க? மிஷனரிகள் மட்டும் இல்ல, அவர்களுடைய பொருளாதாரத்தை நமக்கு கொடுத்தாங்க. சும்மா வந்துட்டு செய்தி மட்டும் சொல்லிட்டு போல, அவர்களுடைய பொருளாதாரத்தையும் அவருடைய சொத்துக்களை எல்லாம் விற்று நம்முடைய தேசத்தில் இடங்களை வாங்கி அதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு கொடுத்து அப்படித்தான் நம்முடைய தேசத்தில் சுவிசேஷத்தினுடைய வல்லமை பெருக ஆரம்பித்தது. சரி, அது மட்டும் இல்ல, மிக முக்கியமான ஒரு காரியத்தையும் இந்த திருச்சபை செய்தது. என்ன சொல்றாங்கன்னா, இன்றைக்கு நம்முடைய கரங்களில் இருக்கிற புதிய ஏற்பாடு என்பது கடத்தப்பட்டதற்கு காரணம் அதை பிரதிகள் எடுக்க வேண்டும். இன்னைக்கு மாதிரி பிரிண்டிங்லாம் கிடையாது, எல்லாம் கையில தான் என்ன செய்யணும், எழுதணும். அப்படி எழுதுவதற்கு நிறைய பொருள் செலவு இருந்துச்சு. அந்த வேலைகளையும் கூட இந்த திருச்சபையார் தான் செய்திருக்க வேண்டும். ஏனென்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபங்கள் எல்லாம் பிரதிகள் எடுத்து ஒவ்வொரு பட்டணத்தில் இருந்த திருச்சபைகளுக்கும் கடத்தப்பட்டது. ஆகவே இந்த அந்தியோகியா பட்டணத்தின் திருச்சபை சுவிசேஷம் பரம்புவதற்கும் கர்த்தருடைய வசனம் நமக்கு வரை கடத்தப்படுவதற்கும் மிக முக்கியமான வேலையை இந்த திருச்சபை என்ன செய்திருந்தது. இந்த சபையை ஸ்தாபிச்சது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இந்த புஸ்தகத்தை எழுதின லூக்கா பேர் சொல்லவே இல்லை. இதுக்கிடையில இந்த லூக்காவும் இந்த அந்தியோகியா பட்டணத்தை சார்ந்தவர் என்றுதான் என்று சொல்கிறார்கள். எப்படியா இருந்தாலும் தன்னுடைய ஊர்ல இவ்வளவு ஆசீர்வாதமான ஒரு திருச்சபையாக இருந்த சபை யார் மூலமாக ஸ்தாபிக்கப்பட்டது என்று ஒரு கல்வெட்டு கூட எழுதவில்லை.
ஒரு கல்வெட்டு கூட எழுதல. அங்க என்ன எழுதியிருக்குது? சிரேனே சீப்புரு தீவிலிருந்து புறப்பட்டு வந்த ஜனங்கள். அதாவது 11ஆம் அதிகாரத்துல அந்த சபையினுடைய துவக்கம் இப்படி இருக்கிறது பாருங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11ஆம் அதிகாரம். அவர்களில் சீப்புரு தீவாரும் அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்து கிரேக்கருடனே பேசி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தார்கள். ஸ்தேவான் நிமித்தமாய் உபத்திரவம் வந்தது. அந்த உபத்திரவத்தை தொடர்ந்து எருசலேமில் இருந்து மாத்திரமல்ல எல்லா பகுதியில் இருக்கிறவர்களும் சிதறி போனார்கள். அப்படி சிதறி போனவர்கள் போன இடங்களிலெல்லாம் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். அப்படி பிரசங்கிக்க அந்த கூட்டத்தில் சீப்புரு தீவாரும் சிரேனே பட்டணத்தாரும் எங்க வரைக்கும் வந்துட்டாங்க? அந்தியோகியா வரைக்கும் வந்துட்டாங்க. அவர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்த அந்த சுவிசேஷத்தின் விளைவாகத்தான் இந்த திருச்சபை ஸ்தாபிக்கப்பட்டது. அப்போ சிலர் யார் சபையை ஸ்தாபிச்சா? அப்போ இன்றைக்கும் நம்முடைய தேசத்திலே சபையை யார் ஸ்தாபிக்க முடியும்? யார் ஸ்தாபிக்க முடியும்? உண்மையாக ஆண்டவருக்கு செயல்பட வேண்டும் என்கிற எண்ணம் உடைய சிலர் ஒன்று சேர்ந்தால் போதும். இதான் ரொம்ப கவனிக்க வேண்டியது. இன்றைக்கு சபைகளை நிறுவுவதற்கு அநேகர் அழைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்கிறார்கள், அநேகர் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்க வேண்டும் என்கிறார்கள். இது எல்லாம் ஒவ்வொரு சபை பிரிவில ஒவ்வொரு விதமான போதனைகள் அடங்கி இருக்கிறது. ஆனால் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட திருச்சபை ஸ்தாபிக்கப்படுவதற்கு கர்த்தருடைய சுவிசேஷத்தை சுமந்து செல்ல வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்கிற சில மனிதர்கள் ஒன்று சேர்ந்தால் போதும், அவர்கள் போய் சபைகளை ஸ்தாபிக்கலாம். சபைகளை என்ன செய்யலாம்? ஸ்தாபிக்கலாம். மாத்திரமல்ல, அது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சபையாக என்ன செய்தோம்? மாறிவிடும். சரி, இப்போ அப்படி ஸ்தாபிக்கப்பட்ட திருச்சபைக்குள்ள அந்த சபையை குறித்த செய்தி எருசலேமுக்கு போகுது. உடனே அங்கிருந்து பர்னபா என்கிற ஒரு ஊழியனை எருசலேமில் இருந்து எங்க அனுப்பி வைக்கிறாங்க? இதெல்லாம் 11ஆம் அதிகாரத்தில் எழுதி இருக்கு. எருசலேமில் இருந்து பர்னபா வர்றான். பர்னபா வந்து இந்த சபையை பார்த்த போது அவனுக்கு ரொம்ப உற்சாகமாயிருச்சு. அழகா இவங்க ஊழியம் செய்யறத பார்த்துட்டு உடனே அவன் யோசித்தான், இங்க நான் அல்ல இன்னொரு மனுஷன் இருக்கிறான், அவனை கூட்டிட்டு வந்தா இன்னும் இந்த ஊழியம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சவுல் என்கிற மனம் திரும்பி இருந்த அந்த பவுலை இந்த பட்டணத்துக்கு அழைத்து கொண்டு வருகிறான். இப்ப பர்னபாவும் சவுலும் எங்க ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க? கிட்டத்தட்ட 1 வருட காலம் அந்தியோகியா சபையில ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இவங்க மட்டும் இல்ல, நிறைய தீர்க்கதரிசிகள் அந்தியோகியாவுக்கு வருவாங்க. நிறைய தீர்க்கதரிசிகள் எங்க வருவாங்கன்னா அந்தியோகியாவுக்கு. பெரிய ஆச்சரியம் என்னன்னா, அவ்வளவு தீர்க்கதரிசிகள் வந்தும் இந்த சபை கெட்டு போகல பாருங்க. நம்ம ஊர்ல இன்னைக்கு தீர்க்கதரிசிகள் வந்தாருன்னா சபை முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஏன்னா அவங்களுக்கு வேதத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இருக்கிறது இல்லை. ஆனா அன்றைய காலகட்டத்தில் அந்தியோகியா திருச்சபைக்கு வந்த தீர்க்கதரிசிகள் உண்மையாக தேவன் சொன்னதை சொன்னார்கள். அகபு தீர்க்கதரிசி வந்தார். அவர் சொன்னார், தேசத்துல பஞ்சம், உலகத்துல பஞ்சம் வரப்போகுதுன்னாரு. உடனே என்ன பண்ணாங்க? அந்தியோகியா திருச்சபையிலிருந்து காணிக்கைகளை எல்லாம் சேகரித்து, உலகத்துலதான் அவங்களும் இருக்கிறாங்க, ஆனா அவங்க காணிக்கைகளை சேகரித்து எங்க அனுப்புறாங்க? எருசலேமில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு. இப்போ அதை கொடுக்கிறதுக்காக பர்னபாவும் பவுலும் போயிட்டாங்க. போன அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியில் அவங்க திரும்பி வந்ததை குறித்து நம்ம போன வார செய்தியில கேட்டோம். கவனிங்க. அப்போ ஒரு சில ஆண்டுகள் ஆயிருக்கிறது. எவ்வளவு ஆயிருக்குது? ஒரு சில ஆண்டுகள், 1 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. இப்போ அந்த திருச்சபைக்குள்ள சிலருடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கு. சிலருடைய பெயர்கள் என்ன செய்யப்பட்டிருக்குது? எழுதப்பட்டிருக்கு. அதை நம்ம கவனிக்கணும். பாருங்களேன், 2 பேர் வெளியிலிருந்து வந்தவங்க. ஒன்னு பர்னபா, இன்னொன்னு சவுல். பர்னபாவை எருசலேம் சபை அனுப்பி வைத்தது. பர்னபா சவுலை கூட்டி கொண்டு வந்தான். அவன் இல்லாம வேற ஒரு 3 பேர் அங்க இருக்கிறாங்க. யாரு? நீகர் எனப்பட்ட சிமியோன். யாரு? நீகர் எனப்பட்ட சிமியோன். அடுத்தது சிரேனே ஊரானாகிய லூகி. அப்போ சுவிசேஷத்தை சுமந்து வந்த கூட்டத்தில் அந்த லூகி இருந்திருக்கலாம். அடுத்தது மனாயின். அவனுக்கு கொஞ்சம் சில அடைமொழி எல்லாம் அங்க சொல்லப்பட்டிருக்கு. அவன் யார் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம்? அப்போ சிமியோன், லூகி, மனாயின். சொல்லுங்க, சிமியோன், லூகி, மனாயின். அது இல்லாம யார் இருக்கிறார்? எருசலேம்ல இருந்து அனுப்பப்பட்ட பர்னபா இருக்கிறாரு, சவுல் இருக்கிறார், அவர் கூட்டிட்டு வந்த சவுல் இருக்கிறார். இப்ப இந்த 5 பேரும் அந்த அந்தியோகியா திருச்சபையில ஆராதனை நடத்திட்டு இருக்கிறாங்க. ஆராதனை நடத்திட்டு இருக்கிறாங்க. என்ன ஆராதனை? ஆராதனை பெருவிழா நடத்தினாங்களா அப்படின்னா அப்படி எழுதப்படல. அங்க என்ன எழுதி இருக்குது? அவர்கள் உபவாசித்து
ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன செஞ்சிட்டு இருந்தாங்களா? வாசிங்களா அந்த வசனத்தை. அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது. ஆமா, ஆராதனை அப்படின்னு சொன்னாலே இன்னைக்கு பரவசம் அப்படிங்கிற மனநிலைமைக்கு நம்ம போயிடுறோம். ஆனா இங்க கான்ட்ரடிக்ஷனா எழுதி இருக்குது, அவர்கள் ஆராதனை செய்தார்கள் ஆனால் உபவாசத்தில் இருந்தார்கள். எப்படி இருந்தாங்க? உபவாசத்தில் இருந்தாங்க. அப்போ பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மத்தியில் என்ன செஞ்சாரா? திருவிழம் பெற்றாரா? கவனிங்க. இப்போ ஒரு திருச்சபை எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டா, இந்த திருச்சபையில ஒரே இனத்தை சார்ந்தவர்கள் தலைமைத்துவத்தில் இல்லை. இந்த திருச்சபையினுடைய காரியம் என்னது? 5 பேர் சொன்னேன். 5 பேரும் வித்தியாசமான கலாச்சாரத்தை கொண்டவர்கள். சவுல் பெஞ்சமின் கோத்திரம், பர்னபா லேவி, அங்கே நீகர் என்கிற சிமியோன் அவன் ஆப்பிரிக்கா நாட்டை சார்ந்தவனாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அவன் கருப்பினத்தை சார்ந்தவன் அல்லது கருப்பாக இருந்தான். ஆகவே தான் அவனுக்கு நீகர் எனப்பட்ட சிமியோன் என்கிற பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நைஜீரியா தேசத்தை சார்ந்தவனாக இருக்கலாம் அல்லது நைஜர் என்கிற நாட்டை சார்ந்தவனாக இருக்கலாம். அப்போ ஒரு ஆள் லேவி, ஒரு ஆள் பெஞ்சமின், ஒரு ஆள் ஆப்பிரிக்கா நாட்டை சார்ந்தவன், இன்னொருவன் சிரேனே ஊர், அது கிரேக்கன், அங்க இருக்கிற லூ. ஆனா அவனுடைய கிரேக்கம் அப்படிங்கிற பகுதியிலிருந்து அடைமொழிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனா அது வட ஆப்பிரிக்கா, அதுவும் ஆப்பிரிக்காவினுடைய ஒரு பகுதியில் இருக்கிறதா. அடுத்தது மனாய், ரொம்ப முக்கியமான ஆள் இல்ல. அங்கே இருக்குது, யூதேயாவின் ராஜாவாகிய ஏரோது அந்திப்பாசின் அரண்மனையில் அவரோடு கூட வளர்ந்தவர். ஒருவேளை மோசையை நம்ம நினைச்சுக்கலாம், எப்படி அவன் பார்வோனுடைய அரண்மனையில் வளர்ந்தானோ அதே மாதிரி இவன் ஏரோது அந்திப்பாசனுடைய அரண்மனையில் என்ன செஞ்சிருக்கிறான்? வளர்ந்திருக்கிறான். அப்போ இந்த 5 பேரும் வித்தியாசமான கலாச்சார பின்னணியை கொண்டவர்கள். ஒரு சபைக்குள்ள இவங்க இருந்ததுனால இதுல என்ன பண்ணுறது, முக்கியமா என்ன வித்தியாசம் வந்துருச்சு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். கவனிங்க, இந்த பகுதியில நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, கம்யூனியன் எடுக்கும்போது நம்ம ஒரு வேத பகுதியை நான் உங்களுக்காக வாசித்தேன். எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே இருதரத்தாரையும் அவர் என்ன செஞ்சாரா? ஒன்னாக்குனார். ஒன்னாக்குறது மட்டும் இல்ல, அவர்களை தேவனிடத்தில் ஒப்புரவாக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக யூதன், கிரேக்கன் என்று பிரிவினைகள் இல்லாமல் எல்லாரையும் ஒன்றாக்கி பிதாவினிடத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதற்கு சான்றாக இந்த திருச்சபை கலாச்சார வேறுபாடுகள் இல்லாமல், மொழி வித்தியாசம் இல்லாமல், நான் பெரியவன் நீ பெரியவன் அப்படிங்கிறது எண்ணங்கள் எல்லாம் இல்லாம, இன்றைக்கு திருச்சபைக்குள்ள இருக்கிறது போல ஜாதிய எண்ணங்கள் இல்லாமல், ஒரு வித்தியாசமான ஒரு பல்வேறு கலாச்சார தலைமைத்துவத்தை கொண்டவர்களாக அந்த திருச்சபை இருந்தது. ரொம்ப கவனிக்க வேண்டிய காரியம் பாருங்களேன். ஒருமைப்பாடு, the Christian unity என்பது எப்படி சாத்தியம் என்று போன திங்கட்கிழமையில ஒரு செய்தி கொடுத்திருந்தேன் ஊழியர் கூட்டத்தில். அப்போ அது யூடியூப்ல உங்களுக்காக போட்டிருந்தேன். ஒரு சிலர் நீங்க பார்த்திருக்கலாம், பார்க்கலன்னா உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது பாருங்க. ஒரு 1 மணி நேரத்துக்கான செய்தி. கிறிஸ்தவ ஒருமைப்பாடு என்பது எப்படி சாத்தியமாகிறது? முதலாவது, அந்த மனிதர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அப்படியானால் இந்த திருச்சபையின் தலைமைத்துவத்தில் இருந்தவர்கள் பல கலாச்சார பின்னணியத்தை உடையவர்கள், பல பின்னணியத்திலிருந்து வளர்ந்து வந்தவர்கள். ஒவ்வொருவரும் ஆப்பிரிக்காவிலிருந்து வளர்ந்தவங்க, செல்வ செழிப்போடு இருந்தார்களா எனக்கு தெரியாது. ஆனால் ஒருவன் ராஜா அரண்மனையிலே வாழ்ந்து வந்தவன். இப்படி பல தரப்பட்ட அந்த காரியங்கள்லாம் இருக்குது. ஆனா இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உபவாசம் பண்ணி ஆராதனை பண்ணிட்டு இருக்கும் போது பரிசுத்த ஆவியானவருக்கு பிரச்சனையே வரல. இன்றைக்கு நாம் கொஞ்சம் பேர் கூடி ஆராதிக்க வேண்டும் என்றால் அதுக்குள்ள எவ்வளவு பிரயாசங்கள் பட வேண்டி இருக்குது. யோசிச்சு பாருங்களேன். இப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை சபை கூடி வருதலுக்காக இந்த வாரம் முழுவதும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, நாங்க ரட்சிக்கப்பட்டவங்க தான், ஞானஸ்நானம் எடுத்தவங்க தான், கர்த்தருடைய பந்தியில் எடுக்கணும், எங்களை தகுதிப்படுத்துங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, நாங்க பரிசுத்தமா உங்க சமூகத்தில் வரணும் அப்படின்னு சொல்லி
ஒரு 3 மணி நேரம் சபை கூடி வருதலிலே நாம் பங்கெடுப்பதற்காக ஒரு நீண்ட ஆயத்தங்கள் நாம் செய்கிறோம். அது மட்டும் இல்ல, திங்கட்கிழமையில சாயங்காலம் ஜெபம், வெள்ளிக்கிழமையில உபவாச ஜெபம், எல்லா ஜெபங்களும் முடிஞ்சு ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்ம இதுல பங்கெடுத்து சண்டை போடாம திரும்பி போறதுக்குள்ள மனசு பக்கு 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 பக்குன்னு இருக்கு இல்ல? உண்மைதானே? ஏன்னா இன்றைக்கு திருச்சபை என்பது, அந்த திருச்சபையின் ஒருமைப்பாட்டை பேணுவது என்பது ஒரு பெரிய கஷ்டமான ஒரு காரியமா இருக்குது. ஏன்னா நாம் வெளியே இருந்து இணைக்கப்படுகிறோம். தயவு செய்து கவனிங்கள், திருச்சபையின் ஒருமைப்பாடு என்பது நாம் எல்லாரும் ஒயிட் அண்ட் ஒயிட் போடுறதுனால வராது. என்ன போல எல்லாரும் மீசி தாடி எல்லாத்தையும் எடுத்ததுனால வராது. அதன் அடிப்படையில் ஒருமைப்பாடு வருவதாக இருந்தால் நம்முடைய தேசங்களில் 40,000 சபை பிரிவுகள் வந்திருக்க வேண்டிய அவசியம் என்ன? ஒரு சில சொன்னாங்க ஜிப்பா போஸ்டா போட்டலாம். ஜிப்பாலே வித்தியாசம் இருக்குது. சோபி கேட்டுட்டே இருக்கிற, நீ ஏன் இப்ப ஜிப்பா போட்டது இல்லை? ஜிப்பாவில் அரைக்கை வச்சா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, முழுக்கை வச்சா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, முழுக்கையிலே நான் வைக்கிற மாதிரி இந்த மாதிரி காலர் வச்சு போட்டா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, அது காலர் வச்சா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. எல்லாத்துக்கும் சபை பிரிவுகள் வந்துருச்சு. ஏன்னா நம்ம யூனிட்டிய வெளியிலிருந்து கொண்டு வர முயற்சிக்கிறோம். ஆனா இந்த அந்தியோகியா சபை கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடம் என்ன? ஐயா, ஸ்ரீபுரத்தீவை சார்ந்த ஒரு லேவியனான ஒரு பர்னபா தன்னுடைய ஆஸ்தி ஐஸ்வர்யத்தை எல்லாம் அவன் தாராளமாக தேவனுக்கு என்று கொடுத்துவிட்டு கர்த்தருடைய ஊழியத்திற்கு வந்தவன். அவனை குறித்து 11ஆம் அதிகாரத்துல சாட்சி சொல்லி இருக்குது பாருங்களேன். 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாய் இருந்தான். அவன் பர்னபா யார் அப்படின்னு கேட்டா அவனை குறித்து ஒரு சாட்சி சொல்லி இருக்குது. அடுத்தது அங்க நமக்கு சவுலை குறித்து தெரியும். அவனும் ஒரு வைராக்கியமான ஒரு யூதனாக இருந்து தேவனால் பிடிக்கப்பட்டவன். 9ஆம் அதிகாரத்தில் நாம் அவனுடைய மனம் திரும்புதலை பார்க்கிறோம். அவன் மேலே ஒரு பெரிய தேவ நோக்கம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக அவன் உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறான். இப்ப இதுக்கு நடுவுல அவன் 3 வருஷம் எங்க போயிட்டு வந்துட்டு அரபி பாலைவனத்துக்கெல்லாம் போயிட்டு எருசலேம்ல வந்து பரிசுத்தவான்களோடு இப்படி அவனுடைய ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. வித்தியாசமான பின்னணியம். ஆனால் ஒரு உண்மையான மனம் திரும்புதல் உள்ள மனிதர்கள். வேற 3 பேர் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஆட்கள். சிரேனே ஊர்ல இருந்து வந்த ஆளு, அவங்க தான் சுவிசேஷத்தை கொண்டு வந்தாங்கன்னு 11ஆம் அதிகாரத்துல வாசிச்சோம். அப்போ அதுல இந்த லூகி என்கிற மனிதன் இருந்திருக்க வேண்டும். அங்க பேர் போடல, சிலர் எழுதி இருக்கிறது. ஆனால் இந்த திருச்சபையில அவன் தீர்க்கதரிசியாகவும் போதகனாகவும் இருந்தான் என்று எழுதியிருக்கிறது. அப்போ அநேகர் வந்தாலும் தலைமை பீடத்துக்கு வந்த இந்த லூகி, அவனோடு இணைந்து கொண்ட சிமியோன் என்கிற அந்த கருப்பு மனிதன், இன்னொருத்தர் ராஜகுமாரன், எல்லாம் சேர்ந்து சபையில தலைமை பீடத்துல நான் தான் பெரியவங்க அப்படின்னு சொல்ற இடத்துல அப்படிலாம் இல்லாம பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மத்தியில பலமாய் அசைவாடக்கூடிய விதத்துல அவங்க கர்த்தரை ஆராதிச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவ ஒருமைப்பாட்டிற்கு சான்றாக அமைந்து விட்ட ஒரு திருச்சபை இந்த அந்தியோகியா திருச்சபை. கலாச்சாரத்தின் அடிப்படையில், மொழியின் அடிப்படையில் அவர்களுக்குள்ளே வேறுபாடுகள் வருவதற்கு தாராளமான வாய்ப்புகள் இருக்கிறது இல்லையா? பவுல் கேட்டா சொல்லுவான் நான் ரோமன்பா, தெரியும் சொல்லுவான் நான் பரிசேயன்பா. அவனும் உள்ளதான் இருக்கான். பர்னபாட்ட கேட்டா அவன் எபிரேய மொழியில பேசக்கூடியவன், லேவியன். அவன் பழைய பிரமாணத்தின் காரியங்களை எல்லாம் அறிந்தவன். ஆனால் கர்த்தருடைய சுவிசேஷத்திற்காக எல்லாவற்றையும் தாரை வார்த்தவன். அவனோட வந்துட்டான். அப்போ என்ன பின்னணியத்துல வந்திருந்தாலும் அவர்களை எல்லாம் இணைத்தது இயேசு கிறிஸ்துவின் ரத்தமும் பரிசுத்த ஆவியானவரும். யார் இணைச்சு வச்சிருந்தா? இன்றைக்கு நம்மை யார் இணைத்து வைத்திருக்கிறார்கள்? இன்னைக்கு நம்மள உள்ள சர்ச்சுக்குள்ள வச்சிருக்கிறதுக்கு யார் காரணம்? அவர் மட்டும் என்கிட்ட சொல்லிட்டே இருக்கிறாரு, சர்ச்சை விட்டு போயிடாதீங்கன்னு. அதனால நான் வந்துட்டு இருக்கிறேன் பிரதர் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஐ எம் வெரி சாரி, நீங்க தவறா புரிஞ்சிட்டு இருக்கிறீங்க.
இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்களாக, பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்களாக, பரம வாசஸ்தலமாக நாம் கூட்டி கட்டப்பட்டு வருகிறோம். இங்கே கிறிஸ்து தலையாக இருக்கிறார். பிதாவாகிய தேவனுக்கு மகிமையை செலுத்துவதற்காக நாம் கடந்து வந்திருக்கிறோம். எதுக்கு வந்திருக்கிறோம்? இங்க இதுல கவனமாக இருக்க வேண்டும் ஐயா. இந்த உள் நோக்கத்தோடு நாம் கூடி வந்திருப்போமானால் நமக்குள்ள எந்த வேற்றுமைகளும் நமக்குள்ள எழும்ப வேண்டிய அவசியம் இல்லை. எபேசியர் 1ஆம் அதிகாரத்துல கடைசி 2 வசனத்துல பாத்தீங்கன்னா, எபேசியர் 1ஆம் அதிகாரம் எல்லாவற்றையும் வாசிங்க. எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். ஆமா ஐயா, கிறிஸ்து தலையாக தந்தருளப்பட்டிருக்கிறார். அந்த தலையோடு இணைக்கப்பட்டவர்களாக. எப்படி இணைக்கப்பட்டோம்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டவர்களாக, வேத வசனத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் மறுபடியும் செழிப்பிக்கப்பட்டவர்களாக, நாம் பிதாவினிடத்தில் சேரும் சாக்கியம் பெற்றதினாலே நாம் எல்லாரும் ஒன்றாய் கூட்டி சேர்க்கப்படுகிறோம். அல்லேலூயா. இப்படிதான் ஒருமைப்பாடு உள்ள வந்துச்சு. யூனிட்டிங்கிறது இப்படிதான் சாத்தியமாச்சு. இப்படி வந்தா தான் அந்த ஒருமைப்பாடு இருக்கும், இல்லைன்னா இருக்காது. இவர் இந்த இனத்தை சார்ந்தவர், இவர் நம்ம ஊருக்காரதாங்க, இவர் நம்மள மாதிரிதான் பேசுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம சேர்ந்தோம்னா கொஞ்ச நாள் ஆனோட பிரிஞ்சதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்தியோகியா திருச்சபை இங்கே நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடம் என்னன்னா, அங்க தலைமைத்துவத்துல பல அந்த கலாச்சாரத்தை கொண்டவர்களை அங்கே உள்ளடக்கி இருக்கிறது. அடுத்தது அல்ல நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, 5 பேர் இருக்கிறாங்க, 2 விதமான ஊழியங்கள் நடந்ததாம். என்ன ஊழியம்? 2 விதமான ஊழியம். ஒன்னு என்னது? தீர்க்க தரிசன ஊழியம். இன்னொன்னு என்னது? போதிக்கிற ஊழியம். இந்த தீர்க்க தரிசனம் சொன்ன உடனே தயவு செய்து நம்முடைய காலத்தின் தீர்க்க தரிசனத்தை நீங்கள் நினைவு கூறாதிருங்கள். காரணம், அந்த தீர்க்க தரிசனம் அல்ல வேதத்தின்படியானது. இவர்கள் வாழ்ந்த காலத்தில், அந்தியோகியா திருச்சபை அந்த ஸ்தாபிக்கப்பட்ட காலத்தில் புதிய ஏற்பாட்டு புஸ்தகங்கள் கிடையாது. புதிய ஏற்பாட்டு புஸ்தகங்கள் என்ன செய்யாது? கிடையாது. புதிய ஏற்பாட்டு புஸ்தகங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டது 4வது நூற்றாண்டுல தான். இதை தயவு செய்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க அல்லது ஞாபகம் வச்சுக்கோங்க. 397 இருந்து 419 உள்ளதான் இந்த புதிய ஏற்பாடு நமக்கு தொகுக்கப்பட்டு நமக்கு கர்த்தருடைய வேதாகமமாக நம்முடைய கரங்களில் கிடைத்தது. அப்ப அது வரைக்கும் அந்த 4 நூற்றாண்டுகள் வரைக்கும் அப்போஸ்தலர்கள் அங்கே கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்துக் கொண்டிருந்தார்கள். முதல் நூற்றாண்டுல 95 இருந்து 100 வரைக்கும் அப்போஸ்தலனாகிய யோவான் இருந்திருந்தார். அப்போ ஒரு பிரசங்கம் பண்ணுனாங்கன்னா செக் பண்ணணும்னா நீங்க யார்கிட்ட தான் போய் கேட்கணும்? அப்போஸ்தலனாகிய யோவான் தான் போய் கேட்கணும். அப்போஸ்தலர்கிட்ட போய் கிளாரிஃபை பண்ணிப்பாங்க. அப்போஸ்தலர்கள் இல்லாத இடத்துல தீர்க்கதரிசிகள் போனார்கள். யார் போனா? தீர்க்கதரிசிகள். அப்ப இந்த தீர்க்கதரிசிகள் என்று சொல்கிறவர்கள் யார் என்றால், தேவன் வெளிப்படுத்தி கொடுத்த கர்த்தருடைய வார்த்தைகளை சபைக்கு கற்றுக் கொடுக்கிறவர்கள், கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறவர்கள். தீர்க்கதரிசிகள் என்பவர்கள் யார்? ஆமா, அதாவது தெய்வீக வெளிப்பாடுகள், சபையை குறித்த வெளிப்பாடுகளை சபைக்கு கற்றுக் கொடுக்கிறவர்கள். இப்ப போதகர்கள் என்ன பண்ணுவாங்க? அப்படி கற்றுக் கொடுக்கப்பட்ட வேத சத்தியத்தை ஜனங்கள் பிராக்டிஸ் பண்ணணுங்கிறதுக்காக அவங்களுக்கு இன்னும் எளிமையாக்கி சொல்லி கொடுப்பாங்க. அப்போ அந்தியோகியா திருச்சபையில ஒரு மல்டி கல்ச்சரல் இருந்துச்சு, மல்டி லிங்குஸ்டிக் இருந்துச்சு. அதே நேரத்தில் அவர்களுடைய கவனம் ஒன்றில் இருந்தது, கர்த்தருடைய வசனத்தை போதித்து கர்த்தருடைய வசனத்தின்படி வாழுவதற்கு தூண்டக்கூடிய ஊழியங்கள் இருந்தது. என்ன ஊழியம் இருந்துச்சு? 5 பேர் இருந்தாலும் 5 பேருடைய போக்கஸ் என்னன்னா, கர்த்தருடைய வார்த்தையை போதித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு ஏற்றார் போல ஜனங்களுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்கிறதுல அக்கறையோடு இருந்தார்கள். இதைத்தான் அவங்க செஞ்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு 5 பேர் இருந்தாங்கன்னா 5 பேரும் 5 விதமா போதிக்கிறாங்க. அப்படி இல்லை. கர்த்தருடைய வார்த்தை மாறாதது, அது உண்மை, அது சத்தியம், அது ஒண்ணுதான்.
நம்ம இஷ்டத்துக்கு எனக்கு தகுந்தார் போல ஒரு மாதிரியும் இன்னொருவருக்கு தகுந்தார் போல ஒரு மாதிரி இழுத்துட்டு போனோம்னா அதுக்கு பேர் உண்மை இல்லை. உண்மை எப்படிதான் இருக்க முடியும்? ஒன்றாகத்தான் இருக்க முடியும். அந்த உண்மையை சொல்வதற்குத்தான் ஆண்டவர் ஊழியர்களை சபையில வைத்திருந்தார். அப்போ தீர்க்கதரிசிகளாக போதர்களாக இருந்தவர்கள் அங்க கூடி வந்த ஜனங்களுக்கு உபவாசம் பண்ணி ஆராதனை பண்ணி கொண்டிருக்கிற போது வசனத்தை சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதை பிராக்டிஸ் பண்றதுக்காக போதர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த வேலை தான் அந்த சபைக்குள்ள என்ன செஞ்சிட்டு இருந்துச்சு, நடந்துட்டு இருந்துச்சு. நல்ல கவனிங்க. அப்போ இந்த மல்டி லிங்குவிஸ்டிக் பல விதமான மொழிகளை பேசக்கூடிய அந்த ஜனங்களுக்கு மத்தியில் இந்த திருச்சபை கிறிஸ்துவினுடைய ஒருமைப்பாட்டை உடையவர்களாக இருந்தார்கள். எப்படி இருந்தாங்க? அவங்களுக்குள்ள பிரிவினை வரல. அப்படின்னா அது ரெண்டு விதமான செய்தி எளிதாக புரிந்து கொள்வதற்கு சொல்கிறேன். ஒன்று, அவர்கள் ஆராதிக்கிற தேவன் திருத்துவ தேவன் என்பதை உலகிற்கு சொன்னார்கள். என்ன தேவன் சொன்னாங்க? திருத்துவ தேவன். யோவான் 17ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்லும்போது சொல்றார், இயேசு ஜெபிக்கிறார். எப்படி? யோவான் 17ஆம் அதிகாரம் வாசிங்க. அவர்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்கிறோம். பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக. பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிப்பதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாக இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். நாம் ஒன்றாக இருக்கிறது போல. நல்ல கவனிங்க, அது ரொம்ப முக்கியம். 22வது வசனம், நாம் ஒன்றாக இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாக இருக்கிறது. போதும். நாம் என்பது யாரை குறிக்கிறது? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. அப்ப திருத்துவ தேவனை அவர்கள் ஒன்றாக இருக்கிறது போல சபையார் ஒன்றாக இருந்தார்கள். சபையார் எப்படி இருந்தாங்க? ஒன்றா இருந்தாங்க. அப்போ ஒன்னா இருக்கிற அந்தியோகிய சபையை மற்றவங்க பார்த்தா இவங்க ஆராதிக்கிற திருத்துவ தேவனை போலவே இவர்கள் ஒன்றாக இருக்கிறார்கள் என்று ஜனங்கள் விளங்கிக் கொண்டார்கள். அடுத்தது என்ன? இந்த ஒன்னா இருக்கிறதுனால என்ன பெனிஃபிட்னா, இவங்க சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். என்ன சுவிசேஷம்? அங்க எழுதப்பட்டிருக்கிற முந்தின வசனத்துல நம்ம வாசிச்சோம் இல்லையா, 20ஆம் வசனத்தில் பாருங்க, இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், அவர்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்கவும். பிதாவே, 21ஆம் வசனத்தில், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக. அப்போ ஒன்னா இருந்த திருச்சபை, இந்த மிஷனரி திருச்சபை, இந்த மாதிரியான பன்முக கலாச்சாரம் கொண்ட அந்தியோகிய திருச்சபை இரண்டு செய்திகளை உலகத்துக்கு சொல்லிட்டு, ஒன்று, நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படி இருக்கிறாங்க? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் ஒன்றாய் இருக்கிறார்கள். அப்படி போல இவர்களும் ஒன்றாய் இருக்கிறார்கள். இரண்டாவது, பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார், அவரை நாம் விசுவாசிக்க வேண்டும் என்பதை இந்த உலகத்துக்கு அவங்க என்ன செஞ்சுட்டே இருந்தாங்க? சொல்லிட்டே இருந்தாங்க. அப்போ ஒரு சபை ஒன்றாக இருக்கும் போது, ஒருமைப்பாடை வெளிப்படுத்தும் போது இரண்டு வித செய்திகளை இந்த உலகத்துக்கு சொல்லுகிறது. நாம் சண்டை போடும் போது இது நடக்காது. நமக்குள்ள பிரிவினைகள் வந்தா இது என்ன செய்யாது? நடக்காது. அப்போ தேவன் யார் என்றும் தேவனுடைய சுவிசேஷம் இன்னது என்றும் நாம் ஆராதிக்கிற இந்த பகுதியில் வாழ்கிற ஜனங்களுக்கு நாம் காண்பிக்க வேண்டுமானால், பிரசங்கிக்க அல்ல, காண்பிக்க வேண்டுமானால் நாம் கிறிஸ்தவ ஒருமைப்பாட்டிலே தேறினவர்களாக இருக்க வேண்டும். நாம் எப்படி இருக்கணும்? அப்ப சர்ச்சுக்குள்ள நம்மளை ஒன்னா சேர்த்திருக்கிறதுக்கு பெரிய முகாந்திரம் இருக்கிறது. அந்த முகாந்திரம் என்ன? இந்த உலகத்தில் மற்றவர்களுக்கு முன்பதாக நான் சாட்சியாக இருக்க வேண்டும் என்று. இது ரொம்ப முக்கியங்க. நம்ம நினைக்கிறோம் நமக்குள்ளதான பிரச்சனை, இது என்ன ஆயிரம் போதுன்னு. நமக்குள்ள இருக்கிற பிரச்சனை தாங்க மற்றவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு தடையாக இருக்கிறது. நம்முடைய தேவனை நாம் அவர்களுக்கு வெளிப்படுத்த முடியவில்லை, தேவனுடைய சுவிசேஷத்தையும் நம்மால் வெளிப்படுத்த முடியவில்லை. இப்ப வார்த்தையில போய் நம்ம சொல்றோம், அவங்க சொல்றான் முதல்ல உங்க ஆளுங்களுக்கு சொல்லுங்க, முதல்ல. அப்போ வாழ்க்கையில் சொல்ல வேண்டியதை நாம் வார்த்தையில் சொல்வதனால் பிரயோஜனம் இல்லை. நான் சொல்றவங்களுக்கு புரியுதா? எதனால சொல்லணுமா? வாழ்க்கையினால.
நம்ம எல்லாரும் ஒருமைப்பாட்டில் தேறினவர்களாக இருக்கிறதை அவர்கள் கண்டால் நம்முடைய தேவன் யார் என்றும் நம்முடைய தேவனுடைய சுவிசேஷம் இன்னது என்றும் அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அந்த நேரத்தில் நம்ம போய் சொன்னா, அப்பா இயேசு உனக்காக தன் ஜீவனை கொடுத்தார் என்றால் அவனால் ஏற்றுக்கொள்ளவும் விசுவாசிக்கவும் முடியும். ஏற்றுக்கொள்ளவும் விசுவாசிக்கவும் முடியும். அப்போ இந்த அந்தியோகியா திருச்சபை என்பது நம்ம எல்லாரும் பின்பற்ற வேண்டிய ஒரு மாதிரி திருச்சபை. அப்போ வேத வசனம் எழுதி கொடுக்கப்படாத அப்போஸ்தலர்களால் தீர்க்கதரிசிகளால் கடத்தப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைகளை உடைய திருச்சபையாக இருந்தாலும் இவர்கள் தேவனுடைய நோக்கத்தை அறிந்திருந்தார்கள், தேவனுடைய சித்தத்தை அறிந்திருந்தார்கள். தேவனுடைய நோக்கத்தையும் சித்தத்தையும் இவர்கள் என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க? நிறைவேற்றி கொண்டிருந்தார்கள். இப்ப நம்ம கையில வசனம் எழுதி கொடுக்கப்பட்டிருக்குது, வசனத்துக்கான விளக்கம் சொல்லப்படுகிறது, பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார், எல்லா காரியங்களும் நமக்கு இருக்குது. ஆனா சண்டைக்கு மட்டும் ஒரு குறைச்சல் இல்லை இல்லையா? கவனிங்கள் எனக்கு அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, திருச்சபை எப்படி இருக்க வேண்டும் என்கிற கேள்வி கேட்பீர்களா? அதற்கு பதில் அந்தியோகியா திருச்சபையிடத்தில் மாத்திரம் தான் இருக்கிறது. வேதாகமத்தில் 52 திருச்சபைகளின் பெயர்கள் இருக்குது. சரியா? எத்தனை திருச்சபை இருக்குது? 52 இடத்துல திருச்சபை இருந்ததை குறித்த காரியங்கள் நமக்கு புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்குது. ஆனா 52ல முன்மாதிரியான திருச்சபை என்பது அந்தியோகியா திருச்சபை தான். முன்மாதிரியான திருச்சபை அந்தியோகியா தான். அப்போ நீங்க திருச்சபைக்காக ஜெபிக்கும் போது இப்படி சொல்லிங்க, ஆண்டவரே இந்த அந்தியோகியா திருச்சபையை போல எங்களுடைய திருச்சபை மாற்றி நாங்களும் ஒரு முன்மாதிரியான திருச்சபையாக இருக்கட்டும். அப்போ அவங்களுக்குள்ள இனத்தை குறித்த பிரிவுகள் வரவில்லை. அவன் ஆப்பிரிக்கன், நாங்கள் யூதர்கள், பிரிவினை வரல. அங்க இயேசுவின் ரத்தம் மருந்தா இருந்துச்சு. சமூகத்தில் இருக்கிற பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் அவர்களுக்குள்ள பிரிவினைகளை கொண்டு வரல. ஒருத்தன் ராஜ அரண்மனையில வாழ்ந்தவன் வந்திருக்கிறான், இன்னொருத்தன் சாமானியன், 2 பேரும் இருக்கிற இடத்துல பிரிவினை வரல. நீ பெரியவனா நான் பெரியவனா என்கிற எண்ணம் யாருக்குள்ளே வரல. சுவிசேஷத்தை அறிவிப்பது ஒருவேளை சிரேனே பட்டணத்தாராக இருந்தாலும் முதன்மையான பெயர் பர்னபாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து யாருக்கும் பிரச்சனை வரல. என்ன சொல்லிருக்கலாம்? நீங்கெல்லாம் நீ எருசலேமில் இருந்து வர்றதுனால நாங்களாம் சபையை ஆராய்ச்சிட்டு இருக்கிறோம், அப்ப யாருதான் மூப்பர்கள்? நாங்க தான் மூப்பர்கள்னு அவங்க சொல்லிருக்கலாம். அப்படி சொல்லல. பர்னபா போய் சவுலை கூட்டிட்டு வர்றான். அவன் இன்னும் கிருபைகளை பெற்றவன், தேவ தரிசனத்தை உடையவன். இப்ப அவன் சொல்லல, என்ன ஏன் கடைசியா போட்டிருக்கிறீங்கன்னு. அப்போ இந்த திருச்சபைக்குள்ள ஏன் இந்த ஒருமனம் அப்படின்னு போயிட்டீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பார்வை இருந்துச்சு, உலகளாவின ஒரு பார்வை. என்ன பார்வை இருந்துச்சு? நம்ம அந்தியோகியாவில் இருந்தாலும் இன்னமும் அறியப்படாத ஜனங்களுக்கு இந்த சுவிசேஷத்தை கொண்டு போக வேண்டும் என்கிற ஒரு தீர்க்கமான பார்வை இருந்ததினால் அவர்களுக்குள்ள இன ரீதியான, மொழி ரீதியான, கலாச்சார ரீதியான, பொருளாதார ரீதியான வேறுபாடுகள் எல்லாம் அங்கே மறக்கடிக்கப்பட்டிருந்தது. இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தருவாராக. பல மொழிகளை பேசுகிறவர்கள் நம்முடைய திருச்சபையில அங்க வைப்பார்களாக. பல இனங்களை சார்ந்தவர்கள் நம்முடைய திருச்சபையில வந்து சேருவார்களாக. நம்ம எல்லாருக்கும் ஒரே தரிசனம் மாத்திரம், ஆண்டவரே அறிவிக்கப்படாதவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும், அது எங்களுடைய நோக்கம், அது எங்கள் லக்கு என்பது நம்முடைய எண்ணமாக இருக்கட்டும். நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? அப்ப முன்மாதிரியான திருச்சபைன்னா என்ன? நம்ம யூடியூப்ல பாக்குறேன், டிவியில பாக்குறேன், அதெல்லாம் விட்டுருங்க. கொஞ்ச நாளுக்கு என்ன செஞ்சிருங்க, அதெல்லாம் விட்டுருங்க. சபை இப்படிதான் இருக்கணும். அந்தியோகியா திருச்சபை மாதிரி இருக்கணும். கட்டடம் இருந்துச்சா தெரியல, கிறிஸ்துமஸ்க்கு லைட் போட்டாங்களா தெரியல, நிறைய வசதி வாய்ப்புகள் பிஎஸ் சிஸ்டம் வச்சிருந்தாங்களா தெரியல. நாம நினைக்கக்கூடிய எந்த வசதிகளும் வாய்ப்புகளும் அவர்களுக்கு இல்லை என்றாலும் அவர்கள் முன்மாதிரி திருச்சபையாக இருந்தார்கள். ஆகவே அவர்களுக்கு மத்தியிலே பரிசுத்த ஆவியான ஒரு உலாவி வருவதற்கு, அசைவாடுவதற்கு, திருவிழம் பற்றுவதற்கு
எந்த பிரச்சனையுமே இல்லை. அப்போ ஆண்டவர் நம்மை பயன்படுத்த வேண்டும் என்றால் இன்றைக்கு நாம் எதிர்பார்ப்பது போல வசதிகள் நிறைய இருந்தா அப்படிதான் இல்லை, அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. நமக்குள்ள ஆண்டவரால் வந்திருக்கிற அந்த ஒருமைப்பாடு வரணும். எதுக்காக நம்ம கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கிறோங்கிற நோக்கம் நமக்கு புரிஞ்சிருக்கணும். இந்த விஷயத்துல நம்ம கவனமா இருக்கிற வரைக்கும் நம்மத்திலேயும் பரிசுத்த ஆவியானவர் திருவிழம் பெற்றுவார். அல்லேலூயா. சரி, அடுத்தது நம்ம கவனிக்க வேண்டிய காரியம் என்னன்னா, திருச்சபையினுடைய முக்கியமான வேலை என்ன? முக்கியமான வேலை நான் நம்முடைய அந்த சேனல்ல போட்டுட்டே இருந்தேன் போன வாரத்தில், கவனிச்சிங்களான்னு தெரியல. இன்றைக்கு திருச்சபை என்பது ஒரு திருச்சபை, ஒரு பாஸ்டர் அப்படின்னு சொன்னா குழந்தைக்கு பேர் வைக்கிறது, கல்யாணம் நடத்தி வைக்கிறது, வீடு சந்திக்கிறது, இப்படி நிறைய காரியங்கள்லாம் அதெல்லாம் ஃபைன். ஆனால் அது பிரதானமானதல்ல. அது என்னதல்ல? பிரதானமானதல்ல. பிரதானமானது என்னவென்றால், சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை சபையிலிருந்து எழுப்பி அனுப்ப வேண்டும். இந்த திருச்சபை உயிரோடு இருக்கிறது என்றால் இந்த திருச்சபையிலிருந்து சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள் எழும்பவும் அவர்களை அனுப்பவும் நாம் தொடர்ந்து கரிசனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நான் சொல்ற புரியுதா? ஆமா ஐயா, இந்த திருச்சபைக்கு உள்ள இன்புட் மட்டும் இருக்குது, அவுட்புட்டே இல்லைன்னா அதுவும் ஆபத்து. நான் சொல்ற அவுட்புட் வந்து நேர் வழியாய் வந்து நேர் வழியாய் போவது, பக்க வழியாய் வந்து பக்க வழியாய் போவது, அது எல்லா காலத்திலும் இருக்கும். அதை குறித்து நாம் ஒன்று செய்ய முடியாது. அதுதான் ஒரு ஊழியர் சொன்னார், சபையின் பின்வாசலை ஒருவரும் அடைக்க முடியாது. அது இருக்கத்தான் செய்வாங்க. ஆனா ஒரு சபைக்குள்ள வருகிற ஜனங்கள் தேவனுடைய வசனத்தினால் போதிக்கப்பட்டு அந்த வசனத்தை தங்கள் வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ணி இந்த உலகத்திற்கு கிறிஸ்துவையும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தையும் அறிவிக்கிறவர்களாக அவர்கள் அனுப்பப்பட வேண்டும் என்பதுதான் திருச்சபையினுடைய முதன்மையான பணி. அந்த வேலையை இந்த அந்தியோகியா திருச்சபை கவனமாக செய்தது. அப்போ இவங்க என்ன ஜெபிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லையா, ஒரு 2 வருஷம் முடிச்சது என்ன ஜெபம் பண்ணியிருப்பாங்க? ஏன்னா அங்க நம்ம என்ன வாஸ்தவம், அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும், ஆமா, இப்ப என்ன அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க? இப்படி ஒரு தரிசனம் உள்ள ஒரு சபை என்ன ஜெபம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க? கட்டுகளை உடையும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்களா? தெரியல, என்ன ஜெபம் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா ரிசல்ட்டை பார்க்கும்போது வேற விதமா இருக்குது. என்ன ஜெபித்திருக்கிறாங்க அவங்க? ஆண்டவரே, இந்த திருச்சபையில இருக்கிற ஜனங்களோடு கர்த்தர் பேசும், அவர்கள் சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களாக எழும்ப வேண்டும் என்பதை குறித்து கர்த்தர் திட்டமாய் அவர்களோடு இடைபடும். அறிவிக்கப்படாத பகுதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக இங்கிருந்து சபையிலிருந்து ஆட்களை எழும்பட்டும். ஏற்கனவே இங்கிருந்து சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக போயிருக்கிறவர்களை கர்த்தர் பலப்படுத்தும், பயன்படுத்தும். இன்னமும் இந்த சுவிசேஷத்தை அறியாத ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, இப்படிதான் ஜெபம் பண்ணிருப்பாங்க. 3 ஜெபம் குறிப்புதான். 1, ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். 2, அந்த ரட்சிக்கப்படுவதற்காக இங்கிருந்து நாங்கள் ஏற்கனவே அனுப்பி இருக்கிறோம், அந்த ஜனங்களை கர்த்தர் பயன்படுத்தும். 3, இன்னமும் இந்த சபைக்குள்ள இருக்கிற ஜனங்களை எழுப்பும், அவர்களோடு கர்த்தர் பேசும். இப்படிதான் அவங்க என்ன செஞ்சிருக்கணும்? ஜெபிச்சிருக்கணும். பாவியானவர் பதில் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார் பாருங்க. அப்படியா, அவர் அப்படி சொல்லிட்டு, அப்படியாப்பா சரி, பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை, ஆமா, வெரி குட், உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது, யாரை அனுப்பிவிட்டுருங்க? ஆமா, நம்மளா இருந்தா என்ன சொல்லியிருப்போம்? ஆண்டவரே, அவர்கள் வந்த பிறகுதான் நாங்கள் ஆவியில பலப்பட்டு இருக்கிறோம். அவங்க தான் எங்களுடைய ஆவிக்குரிய தகப்பன், அவர்கள் தான் எங்களுடைய ஆவிக்குரிய தாய், அவர்கள் தான் எங்களுக்காக ஜெபிக்கிறார்கள், அவர்களை நாங்கள் அனுப்பிவிட்டால் எங்களுக்கு அது என்ன அப்படின்னு சொல்லி லூகியும் நினைக்கல, மனாயும் நினைக்கல. அவங்க உடனே ஒரு சல்யூட் அடிச்சு எஸ் பாஸ் அப்படின்ட்டாங்க. அப்போ அந்தியோகியா சர்ச் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு இருக்குது, கர்த்தர் ஆராதனை பண்ணிட்டு இருக்குது. அவங்க ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். ஜெபத்துல என்ன சொல்றாருன்னா, 5 பேர்ல
2 பேரை அனுப்பிவிடுங்க. அப்படின்னா என்ன? நீங்கள் கர்த்தருக்குள் வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள், அதற்கு இவர்களுடைய உதவி இம்மட்டும் கிடைத்தது போதுமானது. இனி இவர்களை உங்களிடத்திலிருந்து எங்க அனுப்பியிருங்க? இன்றைக்கு ஒருவேளை இந்த திருச்சபையின் ஊழியனை ஆண்டவர் அனுப்பிவிடுங்கள் என்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? உங்களை சொன்னாதான் போக மாட்டீங்க. என்ன சொன்னார்னா என்ன பண்ணுவீங்க? அது எப்படி மாஸ்டர்? நீங்க போயிட்டாங்க ஊழியன்னா மனாயின்னு கேட்கலையா? பக்கத்துல கை சொல்லுவோம், உங்களை தான் சொல்றாங்க. அப்போ நம்முடைய பார்வையில திருச்சபையின் முதன்மையான பணி என்பது நம்மை விசாரிப்பது, நமக்காக யாராகிலும் ஜெபிப்பது. நான் சொல்றேன், அதெல்லாம் தவறு நான் சொல்லலை. ஆனா முதன்மையான பணி தேவனை அறியாதவர்கள் தேவனை அறிய வேண்டும் என்கிற அந்த வாஞ்சையும் தாகமும் நமக்குள்ளே பலமாய் இருக்க வேண்டும். அதற்காக நாம் விலைக்கிரயம் செலுத்துவதற்கும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். இந்த இடத்துல இந்த திருச்சபை கீழ்ப்படிந்ததுனால தான் நான் ஏற்கனவே சொன்னேன், 3 மிஷனரி பயணம் அது சாத்தியமாயிற்று. மொத்தம் எத்தனை பட்டணங்கள்? முதல்ல ஒரு 14, பிறகு ஒரு 22, பிறகு ஒரு 16, இப்படியெல்லாம் சந்திக்கப்படுவதற்கு காரணம் என்ன? இன்னைக்கு வரைக்கும் நமக்கு மிஷனரிகள் வந்து ஊழியம் செய்வதற்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு காரணம் என்ன? இந்த சபை ஜெபித்த ஜெபமும் அந்த ஜெபத்திற்கு அவர்கள் கீழ்ப்படிந்த விதமும் தான் இன்றைக்கும் நமக்கு சான்றாக இருக்கிறது. இதை குறித்து நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்க போறோம். கவனிங்க, கர்த்தருக்காக நீங்கள் செயல்பட வேண்டும் என்றால் முதலாவது தேவனுடைய சமூகத்திலே ஆராதனை செய்யுங்கள். நீங்கள் கர்த்தருக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்றால் முதலாவது என்ன செய்யுங்கள்? சொல்றது புரியுதா? நாம் கர்த்தருக்காக ஊழியம் செய்ய முயற்சிப்பதற்கு முன்பு கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறோமா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் கர்த்தருக்காக வேலை செய்ய தொடங்குவதற்கு முன்பு நாம் கர்த்தரை ஆராதிக்கிறோமா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு தேவனுடைய பிள்ளை முதலாவது செய்ய வேண்டிய வேலை தேவனை ஆராதிப்பதும் ஜெபிப்பதும். அங்க ஆராதனையும் ஜெபமும் தேவ சித்தத்தின்படியான காரியங்களுக்கு நேராக நடத்தும். அவருடைய சமூகமே இல்லாமல் அவருடைய சித்தத்தை யார் நமக்கு வெளிப்படுத்த முடியும்? யார் நமக்கு வெளிப்படுத்த முடியும்? யார்கிட்டையும் தேடி போகாதீங்க. நீங்க கர்த்தரை ஆராதிங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்களோடு கர்த்தருடைய ஆவியானவர் திருவிழம் பெற்றுவார். அதுதான் தேவனுடைய சித்தம். அதுல நடக்கிறதுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க, கர்த்தர் உங்களை நடத்துவார். அப்போ ஒரு திருச்சபை எப்படி இருக்க வேண்டும் என்பது மாத்திரமல்ல, அந்த மாதிரிகள் அவருடைய செயல்படுகிற எல்லா காரியத்திலையும் ஒரு நல்ல ஒரு விளக்கத்தை இந்த திருச்சபை நமக்கு என்ன செய்கிறது? கற்றுத்தருகிறது. இந்த திருச்சபை தான் இன்னும் சொல்ல போனா எருசலேம் திருச்சபை செய்யாத வேலைகளையும் இந்த அந்தியோகியா திருச்சபை செய்தது. யார் செஞ்சா? எருசலேம் செய்யாதது. அங்க பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் வந்து குமிச்சாங்க. அப்போஸ்தலருடைய பாதத்தில் எல்லாத்தையும் கொண்டு வச்சு ஜெபம் பண்ணாங்க. ஆனா இது எதுவும் நடந்ததாக இங்க எழுதப்படல. ஆனா இவர்கள் செயல் வீரர்களாக இருந்தார்கள். எப்படி இருந்தாங்க? செயல் வீரர்களாக இருந்தார்கள். இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் சபையின் ஐக்கியத்துக்குள்ளே வருகிறோமே, நமக்கான நோக்கம் என்ன? நம்முடைய நோக்கம் என்ன? நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன? நம்முடைய எதிர்பார்ப்பு உண்மையாகவே சுவிசேஷம் பரம்ப வேண்டும், என்னுடைய வாழ்க்கையின் மூலமாகவும் வார்த்தையின் மூலமாகவும் பரம்ப வேண்டும் என்பதை குறித்து அக்கறை உள்ளவர்களாக இருக்கிறோமா? அல்லது கப்பர்நகூம் வாசிகளைப் போல அற்புதங்களை தேவன் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்து அந்த அற்புதங்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவித்து விட்டு அறுவடைக்கு ஆட்கள் தேவை என்கிற சத்தம் தொனிக்கும் போது அதை குறித்து அக்கறையற்றவர்களாக வாழ்ந்து ஒரு நியாய தீர்ப்புக்கு உரியவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறோமா? ஒன்று கப்பர்நகூமை போல தேவனுடைய பலத்த செய்கைகளை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவித்து, ஆனால் அதற்கு ஆண்டவருக்கு எந்த விதத்திலும் பிரதிபலன் செய்யாமல் ஒரு தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு உள்ளாவது, அல்லது தேவன் தனக்கு தருகிற கிருபைகளை எல்லாம் அனுபவித்து தேவனுக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு அந்தியோகிய சபையாக மாறுவது.
நமக்கு முன்னால் 2 சாய்ஸ் இருக்குது. எதை தெரிந்து கொள்ள போகிறோங்கிறது நம்முடைய கரங்களில் தான் இருக்கிறது. எழுதி நிற்போம். சரி.